ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன தான் வெளியில் கையேந்தி பகவானை சாப்பிட்டாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அதில் கிடைக்காத நிம்மதி திருப்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே நாமளாக சமைச்சு சாப்பிட்றதால ஒரு நல்ல திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும். மேலும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கு ரொம்ப சேர்ந்தது. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே நான் வெளியில் போயிட்டு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து நான் பாகற்காய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பாகற்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த குழம்புல சேர்த்துல. ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக வந்து செய்யணுன்னாக்கா பேச்சுலர்ஸ் கிச்சனில் நான் வந்து ஒரு பேச்சுலர் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன். ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு ஒன்று எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து குக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து 1.5 கப் வச்சுட்டு அதுக்கு தேவையான தண்ணி போட்டு நான் ரைஸும் வெடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு, தக்காளி, ஆனியன் எல்லாமே போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைந்த அளவில் தான் எண்ணெயை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அதிகமாக எண்ணெய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டேன். நான் நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் வதங்கின பின்னாடி தக்காளி போட்டு வதங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகா தேவையான அளவு போட்டு நான் லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பாயில் பண்ணேன், கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து டேஸ்ட் பார்த்தா ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்களும் இது மாதிரி பேச்சுலர் இருந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் விரும்பி செய்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு புது ரெசிபி எதனா வேணும்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நாமளாக சமைச்சு சாப்பிட்றதா வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கு நல்லது, மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.